விஜய் டிவிக்கே திருமாவளவன் விசிகே பெருந்தலைவர் காமராஜன் கக்கஞ்சி இந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கடுப்பாக இருந்திருக்கும். சில பேருக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா, என்னடா இது கம்பேரிசன், இவங்க ஃபோட்டோவை கூட இவங்கள போய் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு திட்டணும் தோணும். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் வந்து சொல்லுங்கள், கருத்தை கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது என்ன, விஜய் அவர்களோட டிவிக்கே கூட திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் என்னை கேட்டால் வரணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சாதாரண ஒரு தலைவர் இல்லை. அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரைக்கும் சிறுத்தை குட்டிகளாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து வளர்ந்து சிறுத்தைகளாக மாறிட்டாங்க அந்த தொண்டர்கள். இது எதுக்காக ஒரு உதாரணம் அப்படின்னா, இன்றைக்கி விசிகாவுடைய அந்த பலம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து இருக்குது. அதனால தான் அதுக்காக தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டியாக வந்து வளர்ந்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைச்சும் இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் திருமாவளவன் அவர்கள் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு, எந்த காலத்திலும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆக முடியாது அப்படின்னு அவரே வந்து ஸ்டேஜிலலாம் சொல்லியிருக்கிறாரு, பல பேட்டிகளில் பேசியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் டிவிக்கே விஜய் அவர்களுக்கு அது எப்படிங்க தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு ஸ்டேட்டில் ஒரு நடிகை அசால்ட்டாக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் போயிட்டுருக்குல. ஸோ இவங்க 2 பேருக்கான ஒரு விஷயத்தை நான் காமராஜர் அவர்களையும் பெருந்தலைவர் அவர்களுடைய வரலாறு, அவர் இந்த வாழ்ந்த வாழ்க்கை, இன்னொரு பக்கம் கக்கஞ்சி, இவங்கள வச்சு நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, பெருந்தலைவர் அவர்கள் வந்து சிஎம் ஆன போது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நம்ம கக்கன் ஐயா அவர்கள். அவர் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் அவ்வளோ சீக்கிரத்தில் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் எந்த ஸ்டேட் வேணால் எடுத்து பார்த்திங்கன்னா சிஎம் அவ்வளோ சீக்கிரத்தில் தன்னுடைய இந்த ஹோம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க, அந்த உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறத. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா தான் அந்த உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறத கக்கன் அவர்கள்கிட்ட வந்து கொடுத்துருந்தாரு. அவருக்கான மரியாதை அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி திமுக நினச்சிருந்தால் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு ஒரு விஷயம், திமுக ஏன் வந்து விசிகா வந்து விடவே மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கடந்த 15 வருஷம் தேர்தலை எடுத்து பாருங்களேன். திமுக கூட்டணியில் விசிகா இல்லாத போதெல்லாம் திமுகவுடைய அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல தொகுதிகளில் திமுகவுடைய அந்த ஓட்டு சதவிகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதனால் அவங்க வந்து தோத்தம் இருக்காங்க. அதுக்கு காரணம் விசிகாவுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் தான். ஏன்னா பல தொகுதிகளில் 4000 ஓட்டு, 5000 ஓட்டு, 7000 ஓட்டு, 10,000 ஓட்டு, இந்த மார்ஜின் டிஃப்ரென்ஸில் வந்து திமுக வந்து தோற்றுருக்காங்க. அதுக்கு காரணம் விசிகாவுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஏன் திமுக விசிகாவை விட மாட்டாங்க அப்படின்னா, விசிகா அப்படிங்கிறது அதாவது சிறுபான்மை மக்களை பெரும்பான்மையாக வச்சுருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் கணிசமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது விசிகாவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் திமுகவுக்கு எந்த சூழலிலும் விசிகா அந்த திமுகவுடைய அலைன்ஸ்லேருந்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்ஷியஸாக இருக்காங்க. பட் திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து இண்டிகேஷன் என்னவாக இருக்குன்னா, ஒருவேளை திமுக எங்களுக்கான சீட்டை வந்து கொடுக்கல அப்படின்னா, அவர் டைரெக்டாக சொல்லலை, கொடுக்கல அப்படின்னா அதிமுக அலைன்ஸ், பிஜேபி இல்லாத அதிமுக அலைன்ஸ்லையும் போகலாம், டிவிகே கிட்டேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து கூடுதல் சீட்டு கேட்குறாரு. ஆனால் அவருக்கான அந்த கூடுதல் சீட்டு அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வாட்டி ஒரு பக்கம் பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 30 சீட்டு டிமாண்ட் பண்ணி நம்ம பிஜேபியோட அலைன்ஸில் வாங்கிடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஆனால் விசிகா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு கிடைக்குமா சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு தனியாக அப்படிங்கிறதே வந்து இன்னமும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, இது வந்து டிஎம்கே ஒரு மிகப்பெரிய பார்ட்டி, ஓகே, அவங்க ஒரு அலைன்ஸு, அது ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி, இதெல்லாம் நம்ம விட்டுருவோம், ஓகேவா. இங்கே நம்ம டிஎம்கே பற்றி பேச போகிறதில்ல ரொம்ப. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதே திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக டிவிகேவோட அலைன்ஸில் வந்தார் அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கக்கன்ஜிக்கு வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை உள்துறை அமைச்சகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரோ, அந்த மாதிரி டிவிகே விசிகேவோட அலைன்ஸில் வந்தால் மிகப்பெரிய இதுவாக இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினர், அதாவது குறிப்பாக கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அண்டு
பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுடைய வாக்கு வங்கிகள், மீனவ சமுதாயம், விவசாயிகள் எல்லாருடைய வாக்கு வங்கிகளும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது விஜய் சாருக்கு நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அலைன்ஸில் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு கட்சி வந்துச்சு, திருமாவளவன் அவர்கள் போன்ற ஒரு தலைவர் வந்தார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மேஜிக்காக இருக்கும். நான் என்னென்னா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்லுவேன், டிவிகேக்கு நீங்கள் தாராளமாக வரணும். ஏன்னா ஒரு முறை மக்கள் நல கூட்டணிக்கே வந்தீங்க. ஸோ அப்போது ஏதோ ஒரு வாய்ப்பு அந்த டைமில் வந்து பெருசாக ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ண முடியல. பட் இந்த டைம் டிவிகே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 20 25 30 சீட்டு வரைக்கும் கூட வந்து அவருடைய கட்சிக்கு வந்து ஒதுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து டிவிக்கு வந்து ஒதுக்கி தருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி வந்து ஒரு மாசாக வந்து எமர்ஜ் ஆகிருக்கிறாங்க விசிகே. நம்ம சாதாரணமாக வந்து சொல்லிட முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாகவே வளர்ந்துருக்குறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்தார் அப்படின்னா கக்கன் அவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை கிடைச்சதோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ முன்ன சொன்ன மாதிரி அதுதாங்க, நிறைய தொகுதிகளில் திமுகவுடைய அலைன்ஸில் விசிகா இல்லை அப்படின்னா திமுகவுக்கு நிறைய தொகுதிகளில் மார்ஜின். அப்புறம் இன்றைக்கி வந்து போட்டி பயங்கரமாக இருக்குது. அன்றைக்காவது அதிமுக திமுக போட்டி இருந்தது. இன்றைக்கி டிவிகே வந்ததுனால பல இடங்களில் திமுகவுக்கு சரிவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் திமுக எப்படியாவது நம்ம விசிகாவை வந்து திருமாவளவன் அவர்களை விட்டுடக்கூடாது, நம்மளோட அலைன்ஸ்லேயே எப்போவுமே தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஒற்றுமை நம்ம பார்த்துருப்போமே விஜய் சாருக்கும் வந்து திருமாவளவன் அவர்களுக்கும். என்னென்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இன்றைக்கி சீமானவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து வெல்கம் பண்ணார். அதுக்கப்புறம் கொள்கை சரியில்லை, திராவிடமும் தமிழ் தேசமும் சொல்லி கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி விமர்சனம், தம்பியை விமர்சனம் பண்ணுற மாதிரி இன்னமும் விமர்சனம் பண்ணுறாரு இப்போ கடுமையாக. அது வந்து டிவிகே சைடில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் விஜய் சார் வந்த காலத்திலேருந்தே பார்த்தோம்னா அவரை வந்து பெருசாக விமர்சனம் பண்ணலை. என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் வர்றது நல்லது தான், அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொன்னார். வந்ததுக்கப்புறமும் இந்த டிசம்பர் 6 போன வருஷம் நடந்த அம்பேத்கருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட அவருடைய மனசு இங்கே தாங்க இருக்கும், திருமாவளவன் அவருடைய மனசு நம்ம இங்கே வர முடியல அப்படின்னு தான் இருக்கணும். விஜய் அவர்களை இன்டைரக்டாக அலைன்ஸுக்கு கூப்பிட்டுருந்தார். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார், முன் வச்சுருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஈசிஆருக்கு வந்து விஜய் சாரை ஒரு நட்சத்திர விடுதலை பார்த்தாங்கல்ல, அந்த மேட்டரில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர் சொல்கிறார், விஜயோட இந்த அப்ரோச் அணுகுமுறை அப்படிங்கிறது புதுசாக இருக்குது அரசியல் அப்படி தான் சொல்கிறாரு தவிர கடுமையான ஒரு காட்டம் வந்து வெளிப்படுத்தலை. ஆனால் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் புரியுதுங்க, கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் டிவிகேவோட அலைன்ஸு விஜய் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் டிஎம்கேல அவருக்கான சீட்ஸ் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னா இது வந்து ஊரறிஞ்ச ஒரு விஷயமாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனிவே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், விஜய் சாரா பெருந்தலைவர் காமராஜரான்னு கேட்டால் காமராஜர் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே வாழும் காமராஜர் அப்படிலாம், இளைய காமராஜர் அப்படிலாம் வந்து விஜய் சாரை சொல்கிறாங்க, அது அவரே வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சிக்காமல் சில பேர் கான்ட்ரவர்சியாக வந்து போட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு அது எப்படா நீ 2 பேரையும் கம்பேர் பண்ணுவேன், நான் 2 பேரையும் கம்பேர் பண்ணுறதுக்காக போடல. நான் இப்போவும் சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கு வரைக்கும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவர் தான் ரியல் கோட், அவர் தான் வந்து சிறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வரைக்கும், இந்த டேட் வரைக்கும் 2026 வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் அந்த ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறார். ஸோ அவரோட யாரையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் எதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, காமராஜர் ஐயா வந்து எப்படி கக்கன்ஜிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாரோ, தனக்கு அடுத்த பொசிஷனில் ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவலில் அவர் வச்சுருந்தாரோ, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு மாடர்ன் டேஸில் நம்ம விசிக தலைவருடைய அவருடைய ஆதரவாளர்கள் அவரை எப்படி வேணால் சொல்லிக்கிட்டோம், விஜய் சாரோடைய ஆதரவாளர்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். பட் அவங்கவுங்க தலைவர் வந்து அவங்கவுங்க ஒரு ஆதரவாளர்கள் எப்படி வேணால் சொல்லிப்பாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் இது விசிகாவுக்கு ஒரு கோல்டன் டைம் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ டிவிகேக்கு வந்தாங்க, டிவிக்கோட அலைன்ஸில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பெருந்தலைவர் எப்படி கக்கஞ்சியை வச்சு ஒரு அழகு பார்த்தாரோ அந்த மாதிரி தளபதி அவர்கள், விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களை பார்ப்பார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அண்டு எது வேணால் மாறலாங்க. 2011 பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் ஒன்று சேர்ந்து ஒரே அலைன்ஸில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பார்த்தோம்னா விஜய் சார்கிட்ட வர்றதுக்கு ஒரு பெரிய பிளான் வந்து இருக்குது, போயிட்டுருக்கு. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்படி
விசிகாவும் பாமகவும் ஒன்று சேர்ந்து விஜய் அவர்கள் கூட வந்தாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, தளபதி விஜய் தான் சிஎம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.